ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, வேத வசனம் விதமா சொல்லப்பட்டிருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்குது மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அதில் வாசிக்கிறோம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இது நிறைய விதத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சூரியன் உதிக்குமா? இந்த சூரியன் நல்ல விதத்துல நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். என் வாழ்க்கையில ஒரு சூரியனை உதிக்கணும், என் வாழ்க்கையில இருக்க இருள் நீங்கி வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விதத்துல நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தைன்னு தெரியுமா? அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல ஆண்டவர் இந்த நாள்ல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் உதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்குறாரு. என்னென்ன காரியங்கள் இருளான காரியங்கள் இருக்குதோ, என்னென்ன உங்க வாழ்க்கையில கவலைப்பட்டு கலங்கி போய் நிற்கிற ஒரு இருளான சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களோ, கர்த்தர் அது எல்லாவற்றையும் மாற்றி வருகிற நாட்கள்ல உங்களுக்கு அவரே நீதியின் சூரியனாய் உதித்து இந்த வாழ்க்கையை பிரகாசமுள்ளதாய் மாற்றுவாரு. இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமுள்ளதாய் மாறும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீங்க. God bless you.